இங்க ஒரு வயசானவர் ஒரு பூனையை வாங்குறதுக்காக ஒரு பெட் ஷாப்புக்கு போறாரு. அங்க போய் பார்த்தவருக்கு ஷாக்கு. ஏன்னா அங்க இருந்த பூனைகள் எல்லாமே சேல்ஸ் ஆயிருச்சு. இப்போ ஒரே ஒரு கருப்பு பூனை மட்டும் தான் மீதி இருக்குது. அதை பார்த்ததும் அவர் அதை வாங்குறதுக்கு கொஞ்சம் தயங்குறாரு. ஏன்னா கருப்பு பூனையை பார்த்தாலே அதிர்ஷ்டம் இருக்காதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அந்த பூனை ரொம்ப அன்பா அவரை பார்க்கறத பார்த்ததும் அவரோட மனசு உருகி போகுது. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி அவரோட லைஃப் ரொம்ப மோசமா எந்த அதிர்ஷ்டமுமே இல்லாம தான் இருக்கும். இதனால அவர் அந்த பூனையை வாங்க முடிவு பண்றாரு. அந்த பூனையை வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு போற வழியில ரோட்ல சிக்னல்ல ரெட் லைட் எரிஞ்சதால நிக்கிறாரு. அப்போ அந்த பூனை மியாவுன்னு கத்துது. உடனே ரெட் லைட் சடனா அப்படியே கிரீன் லைட்டா மாறிடுது. அவரு அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாலும் அப்போதைக்கு அதை பத்தி பெருசா யோசிச்சிருக்க மாட்டாரு. அவரு வீட்டுக்கு பக்கம் வந்து அவரோட காரை நிப்பாடுறாரு. அப்பவும் அந்த பூனை மியாவுன்னு கத்துது. அப்போ திடீர்னு எங்கிருந்தோ ஒரு கூட காத்துல பறந்து வந்து அவரோட கையில வந்து விழுது. அப்போ கொஞ்ச நேரத்திலேயே அங்க பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிக்குது. நல்ல வேலையா அவர் அந்த கொடையை பிடிச்சிட்டு மழையில நனையாம அந்த பூனையை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா லிப்ட் ரிப்பேர்னு அதுல எழுதி ஒட்டி இருக்குது. இதனால அவர் ஸ்டெப்ஸ் வழியா ஏறி போக திரும்புறாரு. அப்போ அந்த பூனை மறுபடியும் மியாவுன்னு கத்துது. அதுக்குள்ள அங்க ஒரு மெக்கானிக் லிப்ட சரி பார்த்துட்டு லிப்ட் ரிப்பேர்னு எழுதி இருந்த பேப்பரை கிழிச்சிட்டு போயிட்டாரு. அடுத்ததா அவர் பக்கத்து பிளாட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கிறவரு அங்க நிறைய பாக்ஸ வச்சு அவர் ரூமுக்கு போற பாதையை அடைச்சு வச்சிருக்காரு. உடனே பூனை மியாவுன்னு கத்துது. உடனே அவர் அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாரு. இப்பதான் அந்த வயசானவருக்கு புரியுது இது அதிர்ஷ்டம் கெட்ட பூனை இல்ல, ரொம்ப அதிர்ஷ்டம் உள்ள பூனைன்னு. திரும்பவும் அந்த பூனை மியாவுன்னு கத்துது. அவர் அந்த பூனையை தூக்கிட்டு பார்க்கும்போது அதுக்கு கீழே இருந்த நியூஸ் பேப்பர்ல $30 மில்லியன் பிரைஸ் மணி உள்ள லாட்டரி டிக்கெட்டுக்கான ஒரு ஆடு இருக்கிறதா பாக்குறாரு. அதை போய் வாங்குன்னு அந்த பூனை சொல்ற மாதிரி அவருக்கு தோணுது. உடனே அதை வாங்குறதுக்காக வெளியே கிளம்பி வராரு. அப்போ சடனா அந்த பூனை மியாவுன்னு கத்துது. உடனே அவரு அப்படியே நின்னுறாரு. அப்போ திடீர்னு அவர் முன்னாடி ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ முறிஞ்சு விழுது. அதை பார்த்து ஷாக் ஆன அவரு அப்பதான் அந்த பூனை உண்மையிலேயே ரொம்ப ஸ்பெஷல் ஆனதுன்னு புரிஞ்சுக்கிறாரு. அப்படியே அவர் லாட்டரி ஷாப்புக்கு போறாரு. அங்க ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் தான் மீதி இருக்குதுன்னு கடைக்காரர் சொல்றாரு. உடனே அந்த பூனை மியாவுன்னு கத்துது. இப்போ அவருக்கு ஷியரா தெரியுது இதுதான் அந்த $30 மில்லியன் லாட்டரி டிக்கெட்னு. அப்போ அவர் வீட்டுக்கு பக்கத்துல புதுசா குடி வந்தவங்களும் அங்க லாட்டரி வாங்க வந்திருக்காங்க. அவரு அவங்கள பார்த்துட்டு இந்த லாட்டரி என்ன விட இவங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. அதனால அந்த லாட்டரியை அவங்க கிட்டயே கொடுக்க சொல்றாரு. கடைசியில அந்த அதிர்ஷ்டசாலி கருப்பு பூனை யாரெல்லாம் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றாங்களோ அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு விஷ் பண்ணுது.